என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து மாவு பிசையறதுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். இதில் இந்த ஸ்பூனில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு அந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இதுமாரி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி இப்போ பரோட்டா தீத்திக்கலாம். இப்படி நான் இப்போ 2 பரோட்டா தான் போட போகிறேன். அதுக்கு தேவையான மாவு நான் எடுத்துக்கிறேன். அப்படி உருட்டிக்கலாம். அதை இப்போ தீத்திக்கலாம். அதை கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன். நல்லா இதை அழுத்தி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி எப்படி தீத்துவோமோ அந்த மாதிரி தான் இப்போ தீத்த போகிறோம். கொஞ்சம் நல்லா மெலிசாக தீத்திக்கலாம். அதை மாவு போட்டுக்கிறேன். நல்லா மெலிசாக தீத்திக்குங்க. நல்லா தீத்திட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ இதில் ரவுண்டு எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதில் நல்லா இப்படி தடவி விட்டுட்டு இதில் லைட்டாக மாவு தூவிக்கலாம். அதில் அப்போ தான் நம்ம பரோட்டா லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ வந்து இதை இந்த ஓரத்தை விட்டுட்டு அதை தள்ளி கொஞ்சம் இப்படி மெலிசாக நம்ம இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ஓரத்தையும் ஃபுல்லாக ஓரம் கட் பண்ணக்கூடாது. இந்தமாரி மெலிசாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமாரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சு சுற்றிக்க வேண்டியது தான். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரவுண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் போட்டு இந்தமாரி தீத்திட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தீத்திக்கலாம். அதை லேயர் லேயராக தெரியுது பாருங்கள். நம்மளுடைய கோதுமை மாவு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நம்ம வந்து பரோட்டாவை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஈஸியாக ஒரு நைஃப் இருந்தால் போதும். ஒரு கடகடான ஒரு கோடு இழுத்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ தோசைக்கல்
நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை இப்படி ஊற்றிக்கலாம். இப்படி போட்டுக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க, லேயர் லேயராக இருக்குது. பாருங்கள், உங்களுடைய கோதுமை பரோட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், செம்மையாக வந்துருக்குது. அப்படியே இப்படி இப்போ நம்ம வந்து மைதா மாவு பரோட்டாவில் இருக்கிற மாதிரி நம்ம கோதுமை மாவு பரோட்டாவும் லேயர் லேயராக இருக்குது. பரோட்டா சூப்பராக வெந்துடுச்சு. இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதேமாரி இன்னும் போட்டுக்கலாம். நம்ம என்னுடைய பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து சன்னா மசாலா வச்சுருக்கிறேன். பாருங்கள், சன்னா மசாலா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.